ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி பண்ணலான்னு டிசைட் பண்ணியாச்சு. அதனால் இன்றைக்கி நைட்டே நம்ம ஹோம்மேட் பன்னீர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் பாலை வந்து நான் இப்போ காய்ச்சிக்கிறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் பாலை நம்ம காய்ச்சிக்கலாம். பால் நல்லா பொங்கி வர மாதிரி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் சீட்ஸ் எல்லாம் வந்து பன்னீரில் ஆட் ஆகாது. சீட்ஸும் பல்ப்பும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் லெமன் ஜூஸை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் லெமன் ஜூஸை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலே பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாத்தில் எக்ஸஸ் வாட்டரையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸ் வாட்டரை இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம நல்லா பிழிஞ்சிக்கலாம் டைட்டாக. பாருங்கள், நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சுக்கலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மார்னிங் ஏஞ்சதும் நம்ம ஒரு கடாயில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஜீரகம் ஆட் பண்ணுறோம். பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம். ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிட்டோம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு பெரிய டொமேட்டோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பன்னீரை நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. வெளியே பன்னீர் வாங்கிறதுக்கு பதிலாக நம்மளே பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போது நம்ம வதக்குனதை ஆற வச்சுட்டு
மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன். என்கிட்ட கேஷ்யூ நட் கிடையாது. கேஷ்யூ நட் இருக்கும் போது நம்ம கேஷ்யூ யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க கேர்டை வந்து சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நான் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பட்டை, பே லீஃப்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணதுனால இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு மிச்சம் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போது சுகர் ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா திக்காகட்டும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நல்லாவே திக்காயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சைடில் சப்பாத்தியும் போட்டுட்ருக்கோம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டிஃபன் சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இன்றைக்கி உங்களோட மார்னிங் டிஃபன் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.